இந்த பொண்ணு யாரு? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, மிலிட்டரியில கர்னல் ஆஃபீஸர் இருந்த மகேந்திர சிங், அவரோட டாக்டருமா. அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப அவளுக்குன்னு யாருமே இல்ல. அதாம நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கீதோட பேட்டி என்னம்மா இந்தியில இப்படி கலக்குறீங்க? என்னப்பா இது? உங்க அப்பா கூட வடநாட்டுல ஆர்மி கேம்ப்ல இருந்தவ தானே? சண்டிகார்ல இந்த பொண்ண இவ்வளோண்டு குழந்தையில பார்த்தது. மடமடன்னு வளர்ந்துட்டா. ஏன்பா மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஏண்டா நீ இன்னும் இந்த கட்சி வேலை விடலையா? எப்பதான் அந்த கட்சியை விட்டு வர போறியோ? அது ஒரு வேஸ்ட் கட்சி, அக்கா உடஞ்சு கிடக்கு. இத பாரு, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் கட்சியை பத்தி மட்டும் பேசாத. என் தலைவர் சீமாறு வரைக்கும் நான் கட்சி விலை விடுறதில்ல. அதுக்குதான் இந்த பயலுக்கு காலாகாலத்துல ஒரு கால் கட்டு போடணுங்கிறது. கால் கட்டு போட்டா நடக்கும்போது தடுக்கி விழுந்துருவான். இது என்ன ஜோக்கு? உட்காந்து சொன்னா ஒரு மாசம் சொல்லலாம், அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்ப நின்றுகிட்டே சொல்லுப்பா. நார்த்ல சுக்கா ரொட்டியை தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு மாதிரி பிடிச்சறேன். இட்லினா அவனுக்கு உசுரு, முதல்ல அவனுக்கு வைங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்பா, அப்புறம் தான் உங்களுக்கு. எனக்கு தோசை. டேய், சின்ன வயசுல எனக்கு எப்படி தருவ? அப்படி தாடா. இந்த பொண்ணு நான் வடநாட்டுல இருந்து கூட்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறதுக்கு தான். देखो इनको शादी करने के लिए तुमको पसंद है? ओके, சம்மதம் தான். டேய், இந்த பொண்ணை கட்டிக்கிறடா. என்னடா முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இல்ல, இந்த வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த எங்க அம்மா என்ன பெத்து போட்டு செத்துட்டா. அனாதையா பிறந்த என்ன ஆதரிச்சது நீயும் அம்மாவும் தான். கட்டுறத்தாலின்னு சொல்றதை விட்டுட்டு கட்டிக்கிறான்னு கேக்குறீங்க. என்ன உளறிட்டு இருக்க? சாப்பிடுப்பா. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. கவலைப்படாத, ஒரு ரெபிடெக்ஸ் புக் வாங்கி கொடுத்துறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் தானே கட்டிக்க போறேன். ஆமா, இன்னும் 2 நிமிஷத்துல தமிழ் கத்து கொடுக்குறேன். போலோ தமிழ் தமிழ் தமிழ். அடாடா, என்ன உச்சரிப்பு. ஆமா, இவ பேர் என்ன? கோஷல். இது இந்த ஊர்வலத்தெல்லாம் போடுவோமே கோஷல், அதுவா? கோஷல். கோஷல்லா? கோஷல். நல்ல வாயில் நுழைய மாதிரி இருக்கு பேரு. நல்ல சுத்தமான தமிழ்ல இருக்கணும் ஒரு பேரு. நான் ஒரு நல்ல பேரை வைக்கிறேன் பாருங்க. வைங்க. கோகிலா. இது எப்படி இருக்கு? கோகிலா. கோகிலா. என்ன பாடம் படிக்கிற மாதிரி கை கட்டிக்கிட்டு? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. ஃபர்ஸ்ட் நைட். என்ன பாஷையில பேசி புரிய வைக்கிறது? லைட் அணைச்சிட்டா ஒரே பாஷை தான். கட்டிப்படி அர்த்தமா? அசத்திடுறேன். பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கிற பீகார்ல வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல உண்டியல் ஏந்திரிய உன்னோட சோசியல் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட தேசப்பற்று எனக்கு பிடிச்சிருக்கு. Thank you sir. Your good name please? சரோஜினி. நாட்டுப்பற்றுல 4 மணி நேரமா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒரு நாயும் காணோம். நாயின் ஒருத்தர் சிங்காகிறா. நாய் கடிக்கிறவனா? பஞ்சாப் புயல் நிவாரணி. என்ன படிச்சுட்டு பேசாம போற? நான் ஒரு அரசியல்வாதி, அதுவும் மாவட்ட செயலாளர். நான் என்ன கேனையனா? பஞ்சாப்ல எப்பயே புயல் வந்தது? நீ டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பியா? இல்ல. இந்துஸ்தான் டைம்ஸ்? இல்ல. ஸ்டேட்ஸ்மேன்? இல்ல. நேஷனல் ஹெரால்ட்? இல்ல. பேட்ரியாட்? இல்ல. இந்து? இல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்? இல்ல. அட்லீஸ்ட் தினமணியாவது படிப்பியாடா? நோ நோ நோ. அரசியல்வாதிங்கிறது அப்படியே நிரூபிச்சிட்டியாடா. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில செய்திகளையும் போடுற பத்திரிகை அத்தனையும் சொல்லிட்டேன். கேட்டுட்டு எருவு மாடு மாதிரி நிக்கிறியாடா. பஞ்சாப்ல புயல் அடிச்சா அந்த நியூஸ் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு இருக்கிற தேசப்பட்டுல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். போடுற உண்டியில காசை. 50 ரூபாய் சில்லற இருக்கா? 50 ரூபாயே சில்லறதாண்டா. 500 ரூபாய் 1000 ரூபாய் தான்டா நோட்டு. போடுறா. சொல்ல தாங்க முடியல. இவனே ஒரு கை நாட்டி, இவனுக்கு 2 கைத்தடிகள். போகிறா. பீகார் கலெக்ஷன் என்னாச்சு? பஞ்சாப் கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. பஞ்சாப்னாலே கலவரம் தானே. எவன் போடுறான்? நானே மிரட்டி வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு எவனோ ஒரு முட்டாள் மாட்டினான். 500 ரூபாய் போட்டான். என்ன 500 ரூபாயா? எடுத்து பாரு, செல்லாத நோட்டா இருக்க போகுது.
வா. என்னடா குப்புசாமி, நீ ரொம்ப ரொம்ப திருந்துட்டியாம? ஆமாங்க. அப்போ நீ சாராயம் ஓட்ட போறதில்ல? ஆமாங்க. என்னடா விசேஷம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 4 பேரை போல நானும் நாணயமா வாழ ஆசைப்படுறேன். ஏண்டா நாய, நீ நாணயமா வாழறதுக்கு நான் மாசம் 4000 என் மாமூல இழக்க சொல்றியா? டேய், நீ சாராயம் ஓட்டுற? என்ன சாராயம் ஓட்டுவியா? முடியாதுங்க. முடியாது. பாடியை கூவத்துல கொண்டு போய் போடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அநியாயமா லாக்கப்பட்டாலி போலீஸ்காரங்க புள்ள கொண்டுட்டாங்களே. வீட்டுக்கார ஐயா, நீங்களாவது இந்த அநியாயத்தை கேட்க கூடாதா? இது ஒரு மிலிட்டரி ஆபீசரோட அடின்னு நினைச்சிடாத. இந்தியாவை நேசிக்கிற, இந்திய சட்டத்திட்டங்களை மதிக்கிற ஒரு இந்திய குடிமகனோட அடி. வா. நீ அடிச்சு கொன்னியா குப்புசாமி? அவனோட அம்மா பக்கத்துல இருந்தாலும் இப்படித்தான் அவங்க உயிரும் துடிச்சிருக்கும். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். காலையில சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், வாங்கிக்க.